ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து நரசிம்ம சுவாமிஜிக்கு பி.வி. தேவ் என்ற பக்தர் அளித்த பேட்டியோட விவரத்தை பார்க்க போகிறோம். 1936 செப்டம்பர் மாதம் அவர் அளித்த பேட்டியோட விவரம் தான் இது. பி.வி. தேவ் நரசிம்ம சுவாமிஜி கிட்ட பேசும்பொழுது சொல்கிறார், ஸ்ரீ சாயி பாபா அத்வைத்த சித்தாந்தத்தை பற்றி ஏதாவது பேசினாரா, இல்லை அதை யாருக்காவது உபதேசம் பண்ணினாரா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா அதுக்கு எனக்கு தீர்க்கமான பதில் இல்லை. அது ஒரு சந்தேகப்பட வேண்டிய விஷயம்தான். அந்த மாதிரி பாபா யார்கிட்டையும் பேசினதாகவோ இல்லை யாரையுமே ஆன்மீகத்தில் அத்வைத்த சித்தாந்தத்தை சொல்லி உயர்த்தியதாகவும் எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறாரு. பாபாவோட பக்தர்கள், அதாவது முதல் தர அல்லது மிகவும் நெருங்கிய அத்தியந்த பக்தர்கள் அப்படின்னு நாம் பார்த்தோன்னா மஹல் சாபதிஜி, தாபோல்கர்ஜி, ஹெச்.எஸ். தீக்ஷித்ஜி, நானா சாஹிப் சாந்தோர்கர்ஜி, இவங்க எல்லாருமே மிக நெருங்கி பழகினாங்க பாபாவோட. இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தன்மை இருந்தது, அவங்களுக்கான நற்குணங்கள் இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. மஹல் சாபத்தியை பற்றி எடுத்துக்கிட்டோன்னா அவர் ரொம்ப எளிமையானவர், ரொம்ப பணிவானவர். அவர் எப்போவுமே ஒரு தெய்வ பக்தியோடு இருப்பார். ரொம்ப ஒரு தெய்வத்து மேலே ஈடுபாடு கொண்ட நம்பிக்கையும் பக்தியும் கொண்ட ஒருத்தர். அதாவது அவருடைய ஏழ்மையே ஒரு தெய்வீகமாக அவர் பாவிச்சுட்டு வந்தார். ஸ்ரீ சாயி பாபாவும் அவர் அதே ஸ்திதியிலேயே வச்சிட்டு இருந்தார் அப்படிங்கிறார் பி.வி. தேவ். அடுத்தது தீக்ஷித் அவர்களை பற்றி சொல்லணும்னா, தீக்ஷித் அவர்கள் ஸ்ரீ சாயி பாபாவோட ஒரு சொல்லுமே வேத வாக்கா மதித்தவர். ஸ்ரீ சாயி பாபா சொன்னதை தவிர அவர் எதுவுமே அவர் செஞ்சதில்லை. பாபா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உடனுக்குடன் அவர் நிறைவேற்றிடுவார். அந்த மாதிரியான ஒரு பக்தர். பாபா அவரை எப்போவுமே ஏக்நாத் படிக்க சொன்னார். அந்த ஏக்நாத் மூலமாக அவர் ஆன்மீக படித்துறையில் மேலும் உயர்வடைந்தார். அதற்கு முன்னாடி அந்த மாதிரியான ஒரு ஈடுபாடு அவருக்கு இருந்ததில்லை ஆன்மீகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மஹல் சாபத்தியை பொறுத்த வரைக்கும் பாபா எதையுமே அவரை படிக்கலாம் சொல்லலை. அவரை எதுவும் தினசரி பின்பற்ற சொல்லி பாபா எதுவும் சொல்லலை அப்படிங்கிறாரு. இப்போது நானா சாஹிப் சாந்தோர்கரை பற்றி எடுத்துக்கிட்டோன்னா, நானா சாஹிப் சாந்தோர்கருக்கு சம்ஸ்கிருத நாலேஜ் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கீதையில் அவர் ஒரு மாணவராக, சிறந்த மாணவராகவும் திகழ்ந்தார் அப்படின்னு சொல்கிறாரு. பி.வி. தேவ் 1911 அவர் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்ரீ சாய்பாபா கிட்ட போனதாக சொல்கிறாரு. ஸ்ரீ சாய்பாபா கிட்ட போய் அவர் இருக்கும்பொழுது தீக்ஷித் அவர்கள் சொல்லும் பொழுதெல்லாம் ஸ்ரீ சாய்பாபாவுக்கு பாத சேவை செஞ்சுருக்காரு. அப்புறம் பாபாவே ஒரு தடவை சொன்னாரா, இனிமே நீ இந்த மாதிரியான வழிபாடுகள்லாம் எனக்கு நடத்த வேண்டாம், நீ எனக்கு தட்சிணை கொடுத்துட்ட, அது போதும் அப்படின்னு சொல்லி பாபா இவர்கிட்ட சொல்லியிருக்காரு. நம்ம தாபோல்கர்ஜி எழுதின சச்சரித்திரத்தை படித்தோன்னா, ஸ்ரீ சாயி பாபா ஒரு தடவை இவர்கிட்ட ரொம்ப கோச்சிக்கிட்டார் இல்லையா தேவ், அதோட விவரங்கள் இருக்கும். அப்புறம் ஸ்ரீ சாய்பாபா இவரை ஞானேஸ்வரி படிக்க சொன்னதோட விவரங்கள் இருக்கும், அந்த லீலை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவர் மற்றவங்களோட ஒரு கொஷின் கேட்பார். இவர் அந்த பக்தரோட அந்த விவரங்கள் எல்லாமே சச்சரித்திரம்ல இருக்கும். அதனால் அதை எல்லாத்தையும் திரும்பி இவர் இங்கே நரசிம்ம சுவாமிஜி கிட்ட இப்போ எதுவுமே பகிர்ந்து கொள்ளலை. இவர்கிட்ட ஸ்ரீ சாய்பாபா ஒரு முறை ஒரு காயின் கேட்டிருக்காரு. அதாவது அந்த காலத்தில், பிரிட்டிஷ் காலத்தில் சில காயின்ஸு சவரன்ஸுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காயின் இல்லை, 4 காயின் பி.வி. தேவ் தட்சணையாக கொடுத்துருக்காரு. 4 காயினை வாங்கிக்கிட்டதுக்கப்புறம் ஸ்ரீ சாய்பாபா பி.வி. தேவ் கிட்ட, நான் உங்ககிட்ட இருந்து ஒரு காயின் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ பி.வி. தேவ் சொன்னாராம், பாபா நீங்கள் 4 காயின் வாங்கிக்கிட்டீங்களே அப்படின்னு, நீ 4 கொடுத்த, நான் ஒன்றா வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாராம். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு பி.வி. தேவ் கேட்டபோது பாபா அதெல்லாம் உனக்கு அப்புறம் புரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொஞ்ச நாள் கழித்து
பிவி தேவ் அவர்கள் வந்து ஏதோ எங்கேயோ பிரயாணம் பண்ண வேண்டியதாக இருந்திருக்கு ஒரு வேலை விஷயமா. அந்த மாதிரி அவர் ரயிலில் பிரயாணிக்கும் பொழுது அவருக்கு வந்து அங்கே ஒரு இளம் ஃபக்கீர் வந்து இவரோட கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நுழையிறாரு. இவர் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நுழைஞ்ச அந்த ஃபக்கீர் வந்து இவர்கிட்ட 1 பைசா காசு கேட்குறாரு. இவர் வந்து 1 பைசா கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து மேலும் 4 பைசாக்கள் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 4 காயின் எடுத்து அவர் கொடுக்குறாரு. அந்த வாங்கிக்கிட்ட ஃபக்கீர் வந்து நீங்கள் கொடுத்த 1 காயினை நான் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஒரு மடத்தில் இருக்க ஒரு முதியவரை இவர் சந்திக்கிறாரு. அவரும் இவர்கிட்ட தட்சணை கேட்குறாரு. இவர் 1 காயின் கொடுத்தா அவரும் 4 காயின் கேட்குறாரு. அப்புறம் தான் இவருக்கு புரியுது, ஸ்ரீ சாயிபாபா தான் வெவ்வேறு உருவங்களில் வந்து தனக்கு ஒரு பாடத்தை கற்பித்திருக்கிறார் அப்படின்னு. அதாவது இவர் 4 விஷயங்களை அர்ப்பணம் பண்ணுறாரு. அந்த 4 விஷயம் என்னன்னா, மனஸ், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னு. ஆனால் ஸ்ரீ சாயிபாபா அது எல்லாத்தையும் மொத்தமாக ஆன்மாவா ஜீவாவா எடுத்துக்கிறாரு. அப்படிங்கிறத தான் நீ 4 கொடுத்தாலும் நான் 1 எடுத்துக்கிறேன் அப்படின்னு பாபா சொன்னது அப்படிங்கிறத இவர் வந்து பிற்காலத்தில் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. இவருக்கு ஆசனங்கள்லாம் பழகணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்திருக்கு மனசில். அதனால ஒரு ஹத யோகியை வந்து நாடி இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு ஆசனங்கள்லாம் பழகணும்னு சொல்லி கற்றுக்கிட்டு இவர் பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ ஸ்ரீ சாயிபாபா இவருடைய கனவுல தோன்றி, நீ இந்த பயிற்சிகள்லாம் பண்ண வேண்டாம், இந்த ஆசனங்கள்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாராம். அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த ஆசனங்கள்லாம் பண்ணுறதை நிறுத்திட்டாராம். அப்புறமா ஸ்ரீ சாயிபாபாவே இவருக்கு திரும்பியும் ஒரு கனவு காட்சியில் தோன்றி எப்படி சுகாசனில் உட்காரணும் அப்படிங்கிறதையும், என்ன மாதிரி ஒரு பாஸ்டரில் வந்து இவர் உட்காரணும் அப்படிங்கிறதையும் இவருக்கு காமிச்சு கொடுத்தார் அப்படிங்கிறாரு. இதோட இவருடைய அனுபவங்களோட தொடர்ச்சியை நாம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓம் சாய்ராம்.